முதலாம் உலக போர் முடிஞ்சிருந்த நேரம் அது. ஆஸ்திரேலியாவுக்காக போர்ல ஈடுபட்டுட்டு நாடு திரும்பின சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொந்தமா விவசாய நிலங்களை கொடுத்துருந்துச்சு. இது உலக வழக்கம்தான். போருக்கு போயிட்டு வர தன்னோட நாட்டு வீரர்களுக்கு அந்த அரசாங்கம் வெகுமதியை எதையாவது கொடுத்து கௌரவிக்கும். அப்படித்தான் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் பண்ணாங்க. ஆனா அந்த நிலங்களை வாங்கின ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ்க்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய ஏமாற்றமும் மன உளைச்சலும் தான் உருவாச்சு. 1932ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த விவசாயிகளை கொஞ்சம் கொஞ்சமா நில குலைஞ்சு போக வச்சுது. சொல்லப்போனா இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவுக்கும் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இதெல்லாம் ஒரு சாதாரண பறவையால நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பறவைகளை சமாளிக்க முடியாம ஆஸ்திரேலியன் மிலிட்ரியே திணறி போன கதையும் இருக்கு. இது மின்மினி பாட்காஸ்ட். நான் உங்க ஸ்டோரி டெல்லர். ஈமு கோழிகள் பறவை இனத்திலேயே ரொம்பவும் பலம் வாய்ந்தது, ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடியது. இந்த ஈமு கோழிகள் தான் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவையும் தலகுனிய வச்சதுங்க. வழக்கமா இந்த ஈமு கோழிகள் தங்களோட இனப்பெருக்கத்தை முடிச்ச பிறகு எப்பவுமே வேறு இடங்களுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்குமா. அப்படித்தான் எங்கிருந்தோ மைக்ரேட் ஆகி வந்திருந்த 20,000 ஈமு கோழிகளும் கிழக்கு ஆஸ்திரேலியாக்குள்ள புகுந்து அந்த விவசாய இடத்த தங்களோட இருப்பிடமா மாத்திக்கிச்சுங்க. நல்ல வளமான நிலமும் அளவுக்கு அதிகமா இருக்க நீர் வசதியும் இந்த ஈமு கோழிகளுக்கு போனஸ் போல ஆயிடுச்சு. நாட்கள் போக போக அதுங்களோட எண்ணிக்கை கிழக்கு ஆஸ்திரேலியாவை சுத்தி அதிகமாக தொடங்கிருச்சு. சரி, அதோட நிப்பாட்டினா கூட பரவாயில்ல. அடுத்த ஒரு பெரிய ஆபத்தா இந்த ஈமு கோழிகள் எல்லாமே அங்கிருந்த விவசாய நிலங்களுக்குள்ள படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வளர்ந்த பயிரை நாசம் பண்றது, அதை சாப்பிடுறது, மிதிச்சு மிதிச்சு பெரிய வெற்றிடங்களை ஏற்படுத்துறதுன்னு அதுங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெட்டது செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. விழுந்த சொட்டையில ஆசிட் முட்டை வந்து விழுந்த மாதிரி ஈமு கோழிங்க உருவாக்கி விட்டுட்டு போன அந்த வெற்றிடங்கள்ல முயல்களும் எலிகளும் வர தொடங்கி பயிர்களுக்கு அதிக நாசத்தை ஏற்படுத்தி அந்த விவசாய மக்களை மேலும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா மொத்த வாழ்வாதாரமே பறிபோக வாய்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட விவசாயிங்க எல்லாரும் கொதிச்சு போய் ஒரு பேரணியை திரண்டு அப்போ இருந்த ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜார்ஜ் பியர்ஸ் கிட்ட தங்களோட பிரச்சனையை பத்தி முறையிடுறாங்க. பேரணியா திரண்டு வந்த விவசாயிகள் எல்லாரையும் வரவேற்று பேச்சுவார்த்தை நடத்தின ஜார்ஜ் பியர்ஸ்க்கு அவங்களோட வலியும் வேதனையும் புரிஞ்சுது. ஈமு கோழிகளால இவங்க தினந்தோறும் அனுபவிச்சுட்டு வர சிக்கல் எதிர்காலத்துல ஆஸ்திரேலியன் நாட்டுக்கே ஆபத்தாகி தானிய பஞ்சத்துல கொண்டு போய் விடவும் வாய்ப்பு இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த விவசாயிகள் எல்லாருமே முன்னாள் ஆஸ்திரேலியன் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு துப்பாக்கியும் தோட்டாவும் மட்டும் கொடுங்க, இந்த ஈமு கோழிகளை நாங்களே சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு மற்றொரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஜார்ஜ் பியர்ஸ் முழுமையா சம்மதிக்கல. இப்படி தான்தோணிதனமா என்னால செயல்பட முடியாது, உங்களுக்கு நான் வேற ஒரு விதத்துல உதவி பண்றேன்னு சொன்ன ஜார்ஜ் பியர்ஸ் உடனே ஆஸ்திரேலியன் ராணுவ வீரர்களை வச்சு இந்த ஈமு வார நடத்த முடிவு பண்றாரு. இந்த ஈமு கோழிகளை வேட்டையாடுறது இப்போ இருக்க ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஷூட்டிங் பிராக்டிஸா இருக்கும்னு அவர் நினைச்சாரு. அப்ப கூட வரப்போற ராணுவ வீரர்களோட டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும்தான் கவர்மெண்ட் பார்க்கும்னு, அவங்க தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் விவசாயிகளான நீங்க தான் உதவி பண்ணணும்னு அவர் சொல்லிடுறாரு. எப்படியோ ஒரு விதத்துல ஈமுக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி இருந்த விவசாயிகள் அதுக்கும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஈமு வார் தொடங்கிடுச்சு. நவம்பர் 2, 1932 ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் ஸ்பாட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க வந்தப்போ அங்க மழை பெஞ்சதால ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனா மழை நின்னதும் தீவிரமா ஈமுக்களை வேட்டையாட தொடங்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அது அவ்வளோ சுலபமா இல்ல. இந்த ஈமு கோழிகள் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டுச்சுங்க. ஒரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் ஈமு இருந்திருக்கு. அந்த தலைவன் ஈமுவோட வழிகாட்டலோட ராணுவ வீரர்கள்கிட்ட இருந்து அழக தப்பிச்சு ஒவ்வொரு ஈமு கூட்டமும் கம்பி நீட்டிருக்கு. ஏதோ சாதாரண ஈமு கோழிகள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு வந்த ஆஸ்திரேலியன் மிலிட்ரிக்கு அதுங்க எவ்வளோ புத்திசாலித்தனமான பறவைங்கன்னு களத்தில் இருக்கும்போது தான் புரிய வந்துச்சு. 1932 நவம்பர் 2 ஆரம்பிச்சு 8 வரை நடந்த இந்த ஷூட் அவுட்ல தோராயமா 200 ஈமு கோழிகள் இறந்திருக்கும்னு அறிவிச்சாங்க. அதுக்கு மேல ஆபரேஷனை தொடரவும் முடியல. அக்கம் பக்கம் எல்லாம் செய்தி பரவ ஆரம்பிச்சிருந்துச்சு. இது மாதிரி ஈமு கோழிகளை கொல்றதுக்கு ஆஸ்திரேலியன் மிலிட்ரி வந்து இறங்கி வேட்டையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு ஒரு விதத்துல கௌரவ குறைச்சலை உண்டாக்குச்சு. அவங்க நினைச்சதை விட ஈமு கோழிகள் எல்லாம் ரொம்பவும் புத்திசாலித்தனமா தப்பிச்சு போறதால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த முதல் போரை கைவிடுறாங்க ஆஸ்திரேலியன் மிலிட்ரி. இதுதான் ஆஸ்திரேலியன் மிலிட்ரிக்கும் ஈமு கோழிகளுக்கும் நடந்த
முதல் போர். இந்த போர்ல வெற்றி பெற்றது ஈமு கோழிகள் தான். இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரம்தான் மறுபடியும் விவசாயிகளோட போராட்டம் வெடிச்சிச்சு. ஈமு கோழிகளால நெல் பயிர்கள் நாசமாகுதும்னோ இனிமே ஆஸ்திரேலியால விவசாயம் பண்றதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் விவசாயிங்க போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இந்த விஷயம் சீரியஸ் ஆகிட்டே போறதுனால இந்த முறை ஆட்டத்துக்கு ஆஸ்திரேலியாவோட பிரீமியர், அதாவது முதலமைச்சரா இருந்த ஜேம்ஸ் மிச்சல் வராரு. நவம்பர் 13, 1932 ஜேம்ஸ் மிச்சலோட ஆர்டர் படி நின்னு போன இந்த ஈமு வார் மறுபடியும் தொடங்குது. இது ஈமுக்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற 2வது போர். இந்த முறை ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ராணுவ வீரர்களும் அதிநவீன துப்பாக்கிகளும் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. முதல் 2 நாள்லயே சுமார் 40 ஈமு கோழிகள் கொல்லப்பட்டதுங்க. தினமும் வளைச்சு ஆஸ்திரேலியன் ராணுவம் ஈமு கோழிகளை சுட்டு தள்ளிச்சு. சரியா டிசம்பர் 10 வரை இந்த போர் தொடர்ந்துச்சு. வாரத்துக்கு 100 கோழிகளாவது கொன்றுப்போம். மொத்தம் 981 கோழிகள் கொல்லப்பட்டிருக்கும்னு, 2500 கோழிகள் காயம்பட்டு உயிருக்கு போராட்டிட்டு இருக்கும்னு ஆஸ்திரேலியன் மிலிட்ரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அதுக்கு மேல அவங்களால அந்த போரை நடத்த முடியல. முதல் போர்லையாவது அக்கம்பக்கம் பரவன செய்தி 2வது போறப்போ யுனைடெட் கிங்டம் வர பரவிடுச்சு. அப்போ உலக நாடுகள்ல ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்க யுனைடெட் கிங்டத்தோட பார்வை நம்ம மேல விழுந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அந்த ஈமு வாரை அப்படியே நிறுத்திட்டாங்க. மேலும் யூகேல இருக்க பல அமைப்புகளும் இந்த ஈமு வாருக்கு எதிராக போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வெளிப்படையா போரை நடத்த முடியாது அப்படின்னு முடிவெடுத்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தங்களோட விவசாயிகளை கூப்பிட்டு ஈமு கோழிகள் உள்ள நுழையாதபடி நீங்க பெரிய ஃபென்ஸ், அதாவது வேலி அமைச்சுக்கங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை சொன்னாங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியும் பண்ணாங்க. எப்படியோ நடந்து முடிஞ்ச இந்த 2 போர்லையும் ஈமு கோழிகள் தான் வெற்றி பெற்றுச்சுங்க. வரலாற்றிலேயே ஈமு கோழிகளோட போர் செஞ்சு தோத்து போன ஒரே நாடு ஆஸ்திரேலியா தான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரையும் இந்த 2 சம்பவம் ஏற்படுத்தி விட்டுருச்சு. சரி, இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா சரியா 28 வருஷம் கழிச்சு 1950 மறுபடியும் இந்த ஈமு கோழிகளோட பிரச்சனை தலை தூக்க தொடங்க, அப்ப இருந்த ஆர்மி மினிஸ்டர் ஜோசப் ஐயா பிரான்சிஸ் சுமார் 5 லட்சம் ரவுண்ட் ஆமினேஷன், அதாவது 5 லட்சம் தோட்டாக்களை அங்கிருந்த விவசாயிகளுக்கு வழங்கினாரு. ஆஸ்திரேலியன் விவசாயிகள் அடங்காத ஈமு கோழிகள். இந்த கதைக்கு ஒரு முடிவே இல்லை போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மின்மினி பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி பல விசித்திரமான கண்டென்ட் உங்களை வந்து சேரும்.